வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்த தொட்டி முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேனியிலிருந்து போடிநாயக்கனூர் செல்லும் சாலையில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தீர்த்த தொட்டி என்னும் ஊர். இதன் அருகிலேயே கொட்டக்குடி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது விருப்பாச்சி ஆறுமுக நயினார் திருக்கோவில். நாகதோஷம் தீர்க்கும் தலமாக திகழும் இந்த ஆலயத்தில் மூலவரான ஆறுமுக நயினாரின் அருகில் இடதுபுறம் சிறிய விக்கிரகமாக 7 தலை நாகம் புடைசூழ அருள்மிகு நாக சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். அதேபோல் இந்த கோவிலில் சந்நிதி கொண்டிருக்கும் செல்வ கணபதிக்கு அருகில் நாக கணபதி வீற்றிருக்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் நாக சுப்பிரமணியருக்கும் நாக கணபதிக்கும் சிறப்பு பாலாபிஷேகம் செய்வதால் தோஷம் நீங்க பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவலிங்க பானத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து ஆறுமுக நயினாரின் இடதுபுறத்தில் காட்சியளிக்கிறார் ருத்ராட்ச சிவன். இங்குள்ள ருத்ராட்ச சிவபெருமான் குரு பகவான் அம்சத்தில் சிரசில் ருத்ராட்ச மாலை அணிந்து காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் பெறுபவர்கள் இங்கு வியாழக்கிழமைகளில் ருத்ராட்ச சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துகின்றனர். ஆறுமுக நயினார், நாக சுப்பிரமணியர், செல்வ கணபதி, நாக கணபதி, ருத்ராட்ச சிவனார் ஆகிய தெய்வங்களுடன் முன்னோடியாக இருக்கும் கற்பண்ணசாமியையும் இங்கு தரிசனம் செய்யலாம். இத்தலத்தின் மகிமைகள் ஏராளம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர் ஒருவர் தரிசனம் முடிந்து திரும்புகையில் விருப்பாச்சி எனும் இடத்தில் கலவரம் மூண்டிருப்பதாக வழியில் எதிர்பட்ட பயணிகள் மூலம் அறிந்தார். அதனால் தனது ஊருக்கு செல்ல முடியாதோ என்று கலங்கினார். அப்போது அங்கு வந்த சிறுவன் ஒருவன் வேல் ஒன்றை அவரிடம் கொடுத்து, இதன் துணையுடன் ஊருக்கு போ, உனக்கு எவ்வித தீங்கும் நேராது என்று கூறி சென்றான். சிறுவனாக வந்து வேல் கொடுத்தது சாட்சாத் அந்த முருகப்பெருமானே என்று கருதிய பக்தரும் வேலாயுதத்தையே துணையாக கொண்டு பயணத்தை தொடர்ந்தார். எந்தவித ஆபத்தும் இன்றி இத்தலத்தை அடைந்தார். இங்கே இருந்த தீர்த்தத்தில் நீராட விரும்பியவர் வேலாயுதத்தை கோவிலில் வைத்துவிட்டு தீர்த்த நீராடி முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெற்றார். விருப்பாச்சி எனும் ஊரில் ஏற்பட்ட கலக துயரில் இருந்து பக்தனை காத்து தன் ஆலயத்துக்கு வரச் செய்து அருள் புரிந்ததால் இந்த தலம் மற்றும் முருகனின் பெயரோடு விருப்பாச்சி எனும் அடைமொழியும் சேர்ந்து கொண்டதாம். பக்தருக்கு முருகன் கொடுத்த வேலாயுதம் மயில் வாகனத்தின் அருகில் நிறுவப்பட்டிருக்கிறது. கிழக்கு நோக்கிய சன்னதியில் 16 முகமும் 16 கரங்களும் கொண்டு அழகே உருவாக காட்சி தருகிறார் ஆறுமுக நயினார். இவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் என்கிறார்கள் பக்தர்கள். பல நூற்றாண்டு காலமாக மண்ணுக்குள் புதைந்திருந்த இந்த முருகப்பெருமான் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாயி ஒருவரின் கனவில் தோன்றி தன்னை வெளிப்படுத்தி கொண்டாராம். அப்போது அந்த பகுதியை ஆண்ட போடிநாயக்கனூர் ஜமீன்தாரிடமும் தெரியப்படுத்தினார் விவசாயி. விவரமறிந்த ஜமீன்தாரும் ஊர் மக்களும் முருகப்பெருமானை அவர் கூறியது போன்றே கொட்டக்குடி ஆற்றங்கரையில் கண்டெடுத்தார்களாம். அப்படி அவர் வெளிப்பட்டது ஒரு சித்திரை பிறப்பு நன்னாளில். மேலும் கோவிலின் முன்னால் உள்ள ஊற்றானது ஜமீன்தாரர்களின் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்ய பெற்று திகழ்கிறது. தீர்த்த தொட்டியின் உள்பகுதியில் சப்த கன்னிமார்கள் அருளும் ஒரே கல்லால் ஆன சிலை ஒன்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் அசுரனை வதம் செய்ய சென்ற சப்த கன்னிமார்களில் ஒருத்தி தவறுதலாக தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷியை அழித்து விட்டாளாம். இதனால் அவளை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அவள் இந்த திருத்தலத்துக்கு வந்து தீர்த்தம் உருவாக்கி முருகனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இன்றைக்கும் பக்தர்கள் இங்கு வந்து தீர்த்த நீராடி ஆறுமுகனை வழிபட்டு பிரார்த்தித்தால் துயரங்கள் தோஷங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் விலகியோடிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தின் தலவிருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது. சித்திரை பிறப்பு, வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம் ஆகிய விழா வைபவங்கள் சிறப்புற நடைபெறுகின்றன. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை தீர்த்த தொட்டி சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். ஆறுமுகம் நமக்கு அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.